மக்களே, 2 கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்களா? அப்போ கஷ்டம்தான். கரண்ட் பில் ரெடியாக வைங்க. தமிழக அரசு அதிரடி. சென்னை புதிய ரேஷன் கார்டுகள் குறித்து 2 விதமான தகவல்கள் கடந்த 2 நாட்களாகவே சோசியல் மீடியாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து கோரிக்கை ஒன்று பொதுமக்களிடமிருந்து எழுந்துள்ளது. அது என்ன? நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்குவதையொட்டி புதிய ரேஷன் கார்டுகள் பலருக்கும் வழங்கப்படாமல் இருந்தது. ஆனாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக ரேஷன் கார்டுகளை கேட்டு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு அதிகாரிகள் நேரடியாகவே சென்று ஆய்வு செய்திருக்கின்றனர். விண்ணப்பங்கள் இந்த திடீர் ஆய்வுக்கு காரணம் 2 பேருக்கு ஒரு ரேஷன் கார்டு வேண்டும் என்பதற்காகவே தாய் தந்தையர் பெயரில் பலர் விண்ணப்பித்து விட்டார்களாம். அதாவது ஒரே வீட்டில் வசிப்பவர் பெற்றோர் பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் மற்றொரு கார்டு மட்டும் விண்ணப்பித்திருக்கலாம். அதனால் விண்ணப்பிக்கும் எல்லாருக்கும் புது ரேஷன் அட்டைகளை தந்து விடாமல் தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களில் தகுதியான அட்டைகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பத்துடன் இணைந்திருக்கும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதையெல்லாம் அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். பின்னர் சம்பந்தப்பட்ட விண்ணப்பத்தரன் வீட்டுகளுக்கே நேரடியாக சென்று அந்த வீட்டையும் ஆய்வு செய்தார்கள். நேரடி ஆய்வு. அதன்படி அவர்களின் கிச்சனில் கேஸ் சிலிண்டர் 1 இருக்கிறதா அல்லது 2 இருக்கிறதா, கேஸ் அடுப்பு எத்தனை இருக்கிறது, அது யார் பெயரில் பதவி உள்ளது என்றெல்லாம் ஆய்வு நடத்துகிறார்கள். இந்த ஆய்வு முடிந்ததுமே புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைவருக்கும் கார்டுகள் விநியோகிக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் குறித்து மற்றொரு புது தகவல் வெளியாகிறது. அதாவது மகளிர் உரிமை தொகை பெற ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களும் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்களாம். பெற்றோருடன் இல்லாமல் ஒரே வீட்டில் வேறு தளத்தில் அல்லது தனியாக வசிப்பவருக்கு புது கார்டு வழங்குவதில் ஆட்சேபம் இல்லை. ஆனால் விண்ணப்பதாரரின் வீடுகளை ஆய்வு செய்ததில் ஒரே முகவரியில் வசிக்கின்றனர். 2-3 கேஸ் இணைப்புகளும் உள்ளன. இதனை தடுப்பதற்காகவே மின் கணக்கீடு அட்டை, சொத்து வாரிசு ரசீது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்களாம். எனவே பொது விநியோக திட்ட இணையதளத்தில் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது திருமணச் சான்று, சமையல் காசு, சிலிண்டர் ரசீது, ஆதார் நம்பர் போன்றவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்களாம். கரண்ட் பில். அதன்படியே புதிய கார்டு வழங்கும் பணிகளில் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் ஆய்வுக்கு செல்லும் போது கரண்ட் பில் அட்டை, சொத்து வரி ரசீது போன்றவற்றையும் கேட்டு வாங்கி பரிசோதிக்கிறார்கள். புது கார்டு விண்ணப்பித்த பயனாளிகள் தகுதியான நபர்களா என்பதை உறுதி செய்யவே இந்த கரண்ட் பில் கார்டு, சொத்து வரி ரசீது ஆவணங்கள் சேர்க்கப்படுகின்றன. தனி வீட்டில் வசிப்பவர் கேஸ் ரசீது வழங்கினால் போதுமானது. ஒப்புதல் அளிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு விரைவில் புதிய கார்டு வழங்கப்படுமாம். இப்படி ஆவணங்களை பதிவேற்றம் செய்யலுமே சம்பந்தப்பட்ட விண்ணப்பத்தரின் முகவரியில் உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்து தனி கிச்சனில் வசிப்பதை உறுதி செய்து ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்வார்கள். அதற்கு ரேஷன் கார்டு வழங்க ஒப்புதல் அளி. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய கார்டுதாரர்களின் வீடுகளில் உண்மையிலேயே கேஸ் இணைப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்யுமாறு ஏற்கனவே உணவு வழங்கல் துறை அதிகாரிக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இப்போது விண்ணப்பித்த தகுதி வாய்ந்த அனைவருக்குமே புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் மேற்கொள்ளும் இந்த அதிரடிகள் பொதுமக்களிடையே நம்பிக்கை தந்து வருகிறது. வேண்டுகோள். எனினும் ஒரு சிலர் முறைகேட்டாக கார்டு பெறுவதை காரணம் காட்டியே தகுதியான நபர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குவதை தாமதிக்கக்கூடாது என்று பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார்களாம். தேங்க்யூ.